If you turn to Leviticus, லேவியராகமத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். that's the third book of the Bible. Don't look in the New Testament. அது வேதாகமத்திலே மூன்றாவது புத்தகம். புதிய ஏற்பாட்டிலே தேடாதீர்கள். 26 and verse 15. 26ஆம் அதிகாரம் 15ஆம் If you shall despise my statutes, or if your soul abhor my judgments, so that you will not do all my commandments, என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்மா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவார்களாகில், I also will do this unto you. நானும் உங்களுக்கு இவைகளை வரப்பண்ணுவேன். I will appoint over you terror, consumption, burning ague, fevers, that shall consume the eyes and cause sorrow of heart. நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால், கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஏழையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணுவேன். You know, my dear friends, I see many strange diseases. இன்றைக்கு அநேக வினோதமான வியாதிகளை நான் பார்க்கிறேன் அருமையானவர்களே. And especially when people suddenly are full of fear. திடீரென்று மக்கள் பயத்தினாலே நிரம்பி இருக்கிறார்கள். And you know, recently I was praying for a little boy. சமீபத்திலே நான் ஒரு சிறு பையனுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். The parents said to me, பெற்றோர் என்னிடத்திலே சொன்னார்கள், his muscles are deteriorating. அவனுடைய சதைகள் எல்லாம் அப்படியே அங்கே கெட்டு போய் கொண்டிருந்தது. Muscular dystrophy, as it is called. அது மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி என்று சொல்லப்படுகிறது. And there is no cure, no reversal of this condition. அப்படிப்பட்ட ஒரு வியாதிக்கு எந்த விதமான குணமும் இல்லை, எந்த விதமான சுகமும் இல்லை. You know, I had to help my wife in simple things recently. சிறிய எளிமையான காரியங்களை கூட என்னுடைய மனைவிக்கு நான் உதவி செய்ய வேண்டியதாக இருந்தது. Because her muscles were wasting away. ஏனென்றால் அவர்களுடைய சதைகள் அப்படியே அங்கே அது பலவீனப்பட்டு கொண்டிருந்தது. And you know, we both work as a team. We manage our own affairs, our little home. நாங்கள் எங்கள் குழுவாக இணைந்து எங்களுடைய வீட்டின் எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்து கொள்கிறோம். Sweeping, cleaning, வீட்டை பெருக்குவது, சுத்தம் செய்வது, gardening, தோட்ட காரியங்கள், cooking, ironing, driving, everything. சமையல் செய்வது, அங்கே இஸ்திரி போட்டுக் கொள்வது, கார் ஓட்டுவது எல்லாம். Now, if my wife could not operate, என்னுடைய மனைவி கிரியை நடப்பிக்க முடியாது. it would be a great handicap. அது எங்களுக்கு ஒரு பெரிய தோய்வாக ஆகிவிடும். So I prayed for my wife. ஆகினால என்னுடைய மனைவிக்காக நான் ஜெபித்தேன். And the Lord reversed the deterioration of the muscles. அந்த சதைகள் அப்படியே பலவீனப்பட்டு போகிறதை தேவன் முற்றிலுமாக மாற்றி போட்டார். She herself is a doctor. அவர்களே ஒரு மருத்துவர். And she could do nothing. அவர்களால் ஒன்றும் செய்யவில்லை. Now when I see how people despise the word of God, மக்கள் எப்படியா தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கும் பொழுது, அசட்டை செய்யும் பொழுது நான் காண்கிறது and they என்னவென்றால், don't apply it to particular situations, ஒரு குறிப்பிட்ட அந்த சூழ்நிலைக்கு தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அபியாசப்படுத்த தவறும் பொழுது, and then we say, my God is almighty. ஆனாலும் நம்முடைய தேவன் மகா பெரிய தேவன் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். Is your God almighty? உன்னுடைய தேவன் மகா பெரிய தேவனாக இருக்கிறாரா? He can do all things. அவர் எல்லாம் செய்யக்கூடியவராக இருக்கிறாரா? You know, people in India, மக்கள் இந்தியாவிலே they believe in the almighty dollar. அவர்கள் சர்வ வல்லமையுள்ள அந்த The டாலரின் dollar மீது is நம்பிக்கை. almighty. அவர்களுக்கு டாலர் தான் சர்வ வல்லமையுள்ளதாக இருக்கிறது. So if the dollar is offered, they will run anywhere in the world. ஆகையினாலே டாலர் அவர்களுக்கு கொடுக்கப்படுமானால் அவர்கள் உலகத்திலே எந்த பகுதிக்கும் ஓடி செல்வார்கள். I say you give the offering of a broken spirit நான் first. அவர்களிடத்திலே சொல்வதெல்லாம் நீங்கள் நொறுங்குண்ட இருதயத்தையே காணிக்கையாக செலுத்துங்கள் என்பதாக. God does not want your money. தேவனுக்கு உங்களுடைய பணம் தேவையில்லை. But ஆனால் I often feel very sad. நான் அடிக்கடி இப்படியாக அதிக துக்கம் அடைகிறேன். People passing by
கடந்து செல்லக்கூடிய மக்கள் what do they say? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? Hey, lot of money is coming here. ஓ, இங்கே அதிகமாக பணம் வருகிறது. American dollars are doing all this. அமெரிக்கன் டாலர் தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. What absolute nonsense. எப்பேற்பட்ட மதியீனம். So you are all paupers and beggars. ஆகையால நீங்கள் எல்லாரும் அங்கே ஒன்றுமில்லாதவர்கள், அங்கே And I பிச்சைக்காரர்கள். too am a beggar. நானும் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறேன். I have learned to beg only one person. நான் ஒரே ஒருவரிடத்தில் பிச்சை கேட்க கற்றுக்கொண்டேன். My heavenly Father. அது என்னுடைய பரலோகத்தினுடைய I பிதாவினிடத்திலே have மாத்திரம். never lifted up my hands to another person. நான் என்னுடைய கரத்தை வேறு எந்த ஒரு மனிதனிடத்திலும் நீட்டினதில்லை. What a terrible thing. எவ்வளவு பயங்கரமான காரியம். Almighty God சர்வ வல்லமையுள்ள தேவன் is poorer, weaker than their dollar. அவரோ அவர்களுடைய டாலரை காட்டிலும் அதிக ஏழ்மையானவரும் அதிக பலவீனமானவருமாக காணப்படுகிறார். And that is the God அதுதான் அவர்களுடைய தேவன். that people worship. அதை தான் மக்கள் அநேகர் அங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். No. இல்லை. God says, தேவன் சொல்கிறார், if you despise my word, நீ என்னுடைய வார்த்தையை நீ அலட்சியம் பண்ணினால், then there will be consumption. First is his terror. அங்கே ஆண்டவர் முதலாவது சொல்கிறார், திகிலை உண்டு பண்ணுவேன் என்று. See, the whole world today is trembling. இன்றைக்கு முழு உலகமும் அப்படியே நடுங்கிக் கொண்டிருக்கிறது. Terrorist strikes here, there. தீவிரவாதிகள் இங்கே அங்கே தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். Even in India. இந்தியாவிலும் கூட. Even in our railway station. நம்முடைய ரயில்வே ஸ்டேஷன்களிலும் கூட. What? என்ன? Fear. பயம். Everywhere fear. எங்க பார்த்தாலும் திகில், பயம். But my dear people, ஆனாலும் எனக்கு அருமையானவர்களே, what does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? God has not given us the spirit of fear. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல். So when we despise God's word, நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் அங்கே அலட்சியப்படும்போது, there is a curse. ஒரு சாபம் நமக்கு உண்டு. You shall sow your seed in vain. நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாய் இருக்கும். For your enemies shall eat it. உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். Now friends, பிரியமானவர்களே, God wants to bless the little we have. நாம் கொண்டிருக்கக்கூடிய கொஞ்சத்தை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். You know, last year, கடந்த ஆண்டிலே, as some of you have prayed for me, உங்களிலே சிலர் எனக்காக ஜெபித்தீர்கள். I was almost dead. நான் ஏறத்தாழ மரித்தே போனேன். I couldn't walk, I couldn't talk. என்னாலே நடக்க முடியவில்லை, என்னாலே பேச முடியவில்லை. And the bleeding from my heart, non-surgical regions of my heart, அறுவை செய்யப்பட முடியாத அப்படிப்பட்ட பகுதியிலிருந்து கசிந்த அந்த இருதயத்தில் இருந்த இரத்தமானது so flooded every region that the heart had stopped. அது எல்லா பிராந்தியங்களும் அப்படியே பரவி சென்றது, அந்த இருதயமே நின்று போனது. But ஆனால் you know, deep in my heart, என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலோ there was only one thought. ஒரே ஒரு எண்ணம் மாத்திரம் இருந்தது. Jesus is the resurrection. ஆண்டவராகிய இயேசுவே உயிர்த்தெழுதல் and the life. அவரே ஜீவனுமாயிருக்கிறார். Jesus is the resurrection. ஆண்டவராகிய இயேசுவே உயிர்த்தெழுதலாய் இருக்கிறார். So what is death? ஆகையாலே மரணத்தை என்ன? Death is nothing. மரணம் என்பது ஒன்றுமில்லை. Because he is the resurrection. ஏனென்றால் அவரே உயிர்த்தெழுதலாய் இருக்கிறார். You know, when the word of God begins to work in you, that is, you don't despise it but receive it. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது, அதாவது நீங்கள் அதை அலட்சியம் பண்ணாமல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, what happened? என்ன நடைபெறுகிறது? Oh, you live. நீங்கள் ஜீவிக்கிறீர்கள். You live abundantly. நீங்கள் அங்கே பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்கிறீர்கள். Now, any dead situation, எந்த ஒரு செத்த ஒரு நிலைமையும், you know, as I said, my heart stopped. நான் உங்களுக்கு சொன்னபடி என்னுடைய இருதயம் நின்று போனது. Dead situation. அங்கே செத்து போன ஒரு நிலைமை. The doctors were baffled.
What could they do? அந்த டாக்டர்கள் என்ன செய்வது என்று திகைத்து என்ன அவர்களால் செய்ய முடியும்? But he is the resurrection. ஆனால் அவரே உயிர்த்தெழுதலாய் இருக்கிறார். So once again I am back preaching the word of God. ஆகினாலே மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக நான் எழும்பினேன். So my friends, ஆகினாலே எனக்கு பிரியமானவர்களே, when the word of God is received into your hearts, தேவனுடைய வார்த்தையானது உங்களுடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது, you will see abundant life. நீங்கள் பரிபூர்ண ஜீவனை பார்ப்பீர்கள். If you turn to Isaiah chapter 53 ஏசாயா 53ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவீர்களானால் and verse 3, 3ஆம் வசனம், what does this scripture say? இங்கே வேதம் என்ன சொல்கிறது? He is despised அவர் அசட்டை பண்ணப்பட்டார் and rejected of men, அவர் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். a man of sorrows and acquainted with grief. துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். And we hid as it were our faces from him. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். He was despised and we esteemed him not. அவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். You see, there are some people who are growing up in the fellowship. இன்றைக்கு சில மக்கள் சகவாசத்திலே வளர்ந்து வருகிறார்கள். In the fellowship they have grown up. அவர்கள் சகவாசத்திலே வளர்ந்திருக்கிறார்கள். But ஆனால் when it comes to some decisive point in their lives, அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரும் பொழுது they choose like the worldly people. அவர்கள் உலக மக்களைப் போல தெரிந்து கொள்கிறார்கள். How is that possible? அது எப்படி சாத்தியமாகும்? They became pickled Christians. அவர்கள் ஊறுகாய் கிறிஸ்தவர்களாகி விடுகிறார்கள். See, they came, they sang, they prayed. அவர்கள் வந்தார்கள், பாடினார்கள், அவர்கள் ஜெபித்தார்கள். Sometimes people get very enthusiastic. சில வேளைகளில் மக்கள் அதிகமாக உற்சாகப்படுவார்கள். Of course, I have never encouraged this kind of empty emotion. இப்படிப்பட்ட வெறுமையான உணர்ச்சிகளை நான் ஒருபோதும் உற்சாகப்படுத்தினதில்லை. Always we have preached heart religion. எப்பொழுதும் இருதயத்துக்கு ஏற்ற அப்படிப்பட்ட பிரசங்கங்களே பிரசங்கித்து வந்திருக்கிறோம். A new heart also will I give you. நான் ஒரு புதிய இருதயத்தை உனக்கு தருவேன். And a new spirit will I put within you. உனக்குள்ளாக ஒரு புதிய ஆவியை நான் வைப்பேன். What a potential there is in this part of the world. இந்த உலகத்தின் பகுதியிலே எப்பேற்பட்ட சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. Unimaginable. எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு. If only the heart is given to Jesus. இருதயம் மாத்திரம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு கொடுக்கப்படுமானால், I don't know when the word of God was brought to us. தேவனுடைய வார்த்தை நமக்கு கொண்டு வரப்பட்ட போது எனக்கு தெரியவில்லை. Right from the beginning, after the resurrection, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு உடனடியாக what did we do with the word of God? தேவனுடைய வார்த்தை கொண்டு நாம் என்னதான் செய்தோம்? I am so surprised. நான் அதிகமாக அதை குறித்து ஆச்சரியப்படுகிறேன். When the word of God came into my heart, தேவனுடைய வார்த்தை என் இதயத்துக்குள்ளாக வந்தபோது I was a very foolish fellow. நான் அதிக மதியீனமான ஒரு பையனாக இருந்தேன். All I cared for was my games. நான் கவலைப்பட்டதெல்லாம் என்னுடைய விளையாட்டை குறித்துதான். And of course, I was slowly getting into some dirty things as well. அது மாத்திரமல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அசுத்தமான காரியங்களுக்குள்ளாக உள்ளே கடந்து சென்று கொண்டிருந்தேன். At that point, அந்த கட்டத்திலே when the Lord Jesus touched me, ஆண்டவராகிய இயேசு என்னை தொட்ட பொழுது what happened? என்ன நடந்தது? A miracle happened. ஒரு அற்புதம் நடந்தது. My neighbor became very important. என்னுடைய அயலான் எனக்கு மிக முக்கியமானவரானார். My neighbor became the focus of my attention. என்னுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய நோக்கமாக என்னுடைய அயலகத்தார் ஆனார்கள். How to be a blessing to all the students around me. என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் நான் எப்படியாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? How to see people throw away
these empty gods. இந்த வெறுமையான தெய்வங்களை எப்படியாக இதை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள் தூக்கி எறிய Their போகிறார்கள்? superstition, எல்லா மூட நம்பிக்கையும், their heathen customs, அவருடைய எல்லா புறஜாதியான அந்த மார்க்கங்களையும், their dowry, their caste system, all that filth. எல்லா வரதட்சணையும், எல்லா விதமான அவர்களுடைய ஜாதி காரியங்களையும், How to make them the children of God. அவர்களை எப்படியாக தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்குவது? Money did not interest me. பணம் எனக்கு பெரிய சுவாரஸ்யத்தை கொடுக்கவில்லை. Big career, the profession did not interest me. பெரிய பதவி அந்தஸ்து அது எனக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்கவில்லை. The love of Jesus ஆண்டவராகிய இயேசுவை நேசிக்கும்படியாக gave me a new direction. அது எனக்கு ஒரு புதிய ஒரு வழிகாட்டுதலை தந்தது. You just heard from my son இப்பொழுதுதான் என்னுடைய மகன் சொல்வதை கேட்டீர்கள். that Mary pointed to Jesus. மரியாள் ஆண்டவராகிய இயேசுவை அவர்கள் காண்பித்தார்கள் என்று. Yes, ஆம், that is the scriptural evidence. அதுதான் வேதாகமத்திலே நாம் கொண்டிருக்கக்கூடிய அத்தாட்சி. Mary never stood alone in the Bible. மரியாள் தனிமையில ஒருபோதும் நின்றதாக வேதாகமத்திலே பார்க்க முடியாது. She was always pointed to Christ. அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி காண்பித்தார்கள். That which will be born out of you will be called the Son of God. உன்னிடத்தில் பிறப்பது தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படும். So it was the Son of God, the Son of God. ஆகையாலே தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரன் அது. So you won't find any prayer in the Bible to Mary. ஆகையாலே வேதாகமத்திலே மரியாளுக்கு ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் என்று ஒன்றையும் நீங்கள் பார்க்க முடியாது. Do as he tells you. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதே செய்யுங்கள். That's what Mary stood for. அதற்கு தான் மரியாள் நின்றார்கள். When I started preaching in England, இங்கிலாந்திலே நான் பிரசங்கிக்க ஆரம்பித்த போது, after my meeting I would be returning late at night. என்னுடைய கூட்டங்கள் முடிந்த பிறகு இரவிலே நான் அதிக தாமதமாக வருவேன். 10 o'clock, 11 o'clock, 10 மணி 11 மணி போன்று 12 o'clock. 12 மணிக்கும் கூட I would want to pick up a newspaper. நான் ஒரு செய்தித்தாளை எடுத்துக்கொள்வேன். Day's newspaper. அந்த நாளினுடைய செய்தித்தாளை. There would be, as I left the train station, a pile of newspapers. நான் அந்த ரயில்வே ஸ்டேஷனை விட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த செய்தித்தாள்கள் And a box of change. கொஞ்சம் அந்த சில்லறை காசுகளையும் எடுத்துக்கொள்வேன். So I would put my money in the box. நான் என்னுடைய பணத்தை அந்த பெட்டியில போட்டு Take my change. அந்த சில்லறைகளை எடுத்துக்கொண்டு Take my newspaper. என்னுடைய செய்தித்தாளையும் எடுத்துக்கொண்டு And go. அப்படியே புறப்பட்டு செல்வேன். Today, இன்றைக்கு you can't do that. நீங்கள் அப்படியாக செய்ய முடியாது. People have become robbers மக்கள் திருடர்களாக ஆகிவிட்டார்கள். wherever possible. எங்கெல்லாம் சாத்தியமா இருக்கிறதோ, If there is a pencil in the office, அலுவலகத்திலே ஒரு பென்சில் இருந்தால் they put it in their pocket அவர்கள் தங்களுடைய பாக்கெட்ல போட்டு போவார்கள். and give it to their children. தங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சென்று கொடுப்பார்கள். If there is a chalk piece in the school, பள்ளியிலே ஒரு சாக் பீஸ் இருந்தாலும் they take it home. அதை வீட்டுக்கு எடுத்து செல்வார்கள். What? என்ன? Wholesale robbery. எல்லாம் ஒட்டுமொத்தமாக திருடு. Government paper, private paper. அது அரசாங்க பேப்பராக இருந்தாலும் சரி, அது தனியார் பேப்பராக இருந்தாலும் சரி. You know, when some of the officials get converted, நம்முடைய அதிகாரிகள் சிலர் ரட்சிக்கப்படும் பொழுது they say we have used government stationery for our own private use. தனிப்பட்ட காரியத்திற்காக அரசாங்கத்தினுடைய பொருட்களை நாங்கள் எடுத்து We உபயோகித்தோம் want to என்கிறார்கள். return it to the government. அதை நாங்கள் அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுக்க விரும்புகிறோம் என்கிறார்கள். Normal. சாதாரண ஒரு காரியம். Why should I take something which belongs to somebody? யாரோ ஒருவருக்கு சொந்தமான ஒரு காரியத்தை நான் என்ன எடுக்க வேண்டும்? When I was preaching in East Germany, which is communist, was communist at that time.
கிழக்கு ஜெர்மனியிலே ஒரு முறை நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அது கம்யூனிஸ்ட் Of தேசம். course, I had to preach in a secret manner. நான் அங்கே ரகசியமாக தான் பிரசங்கிக்க வேண்டியிருந்தது. But how can you keep my brown skin secret when I preach in public? ஆனால் என்னுடைய இந்த பிரவுன் ஸ்கின்னை நான் எப்படி மறைக்க முடியும்? No posters, no advertisement allowed. அங்கே எந்த விதமான போஸ்டர்களோ அல்லது எந்த விதமான விளம்பரமோ But the அனுமதிக்கப்படாது. people would come. ஆனால் மக்கள் வருவார்கள். They would be hungry. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்காக பசியாக What did they இருப்பார்கள். say? அவர்கள் என்ன சொன்னார்கள்? Oh, if we go on the transport, நாங்கள் இந்த டிரான்ஸ்போர்ட்ல போனால் we never buy any ticket. நாங்கள் எந்த டிக்கெட்டும் வாங்க மாட்டோம். Why? ஏன்? The transport belongs to the people, to the state. எது அரசாங்கத்துக்கு சேர்ந்தது, மக்களுக்கு சேர்ந்தது. Everything running on loss. எல்லாம் அங்கே நஷ்டத்திலே தான் ஓடிக்கொண்டிருந்தது. Everybody, there were big farms, state farms, collective farms. அங்கே பெரிய பெரிய அந்த அரசாங்கத்தினுடைய அந்த பண்ணைகள் இருக்கும். People stealing. அங்கே மக்கள் திருடி கொண்டிருப்பார்கள். Oh, this belongs to the people. ஓ, இது மக்களுக்கு சொந்தமானது. So everything subsidized, everything stolen. எல்லாம் அங்கே சப்சிடைஸ் பண்ணி அவர்கள் எல்லாம் திருடப்படும். Just outside Calcutta, கல்கட்டாக்கு வெளியே கொஞ்சம் we have started preaching in the Sundarbans. அங்கே இருக்கக்கூடிய சுந்தர்பான்ஸ்ல நாம் பிரசங்கிக்க ஆரம்பித்தோம். So many widows, so many orphan children. அநேக விதவைகள், அநேக அனாதை பிள்ளைகள். No electricity. எந்த விதமான மின்சாரமும் கிடையாது. Just 18 kilometers from Calcutta. கல்கட்டாவிலிருந்து வெறும் 18 கிலோமீட்டர்கள் தொலைவிலே. Riches, there's so much riches in Calcutta. கல்கட்டாவிலே எவ்வளோ ஐஸ்வர்யம் உண்டு. ஆனால் these people were suffering. No medical attention. இந்த மக்களோ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். எந்த மருத்துவ அந்த உதவியும் கிடையாது. Our doctors were going every 2 weeks or 1 week to help. ஆகையினாலே நம்முடைய மருத்துவர்கள் அங்கே 2 வாரத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை என்பதாக செல்கிறார்கள். You see, you give me a region like that. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பிராந்தியத்தை கொடுங்கள் என்று நான் சொல்கிறேன். See what happens after preaching the word of God. அங்கே தேவனுடைய வார்த்தை பிரசங்கித்த பிறகு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். How hardworking people become. எப்படியா கடினமாக உழைக்கக்கூடிய மக்களாக மாறுவார்கள். How everything changes. எல்லாம் எப்படியா மாறுகிறது என்று பாருங்கள். Jesus changes from inside. ஆண்டவராகிய இயேசு உள்ளிருந்து மக்களை மாற்றுகிறார். The philosophies and ideologies of this world want to change you through the barrel of the gun. பாருங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தின் சித்தாந்தங்களும் உலகத்தினுடைய எல்லா விதமான தத்துவங்களும் அது துப்பாக்கியினுடைய அந்த முனையை கொண்டு உங்களை மாற்ற முயற்சிக்கிறது. Total failure. அது முற்றிலும் அங்கே தோல்வியுடையும். Industry doesn't prosper. எந்த விதமான தொழிற்சாலைகளும் அங்கே செழிப்படையாது. People don't do hard work. மக்கள் கடினமாக உழைப்பது கிடையாது. Why? ஏன்? There is no love for the neighbor. அயலானை குறித்த எந்த அன்பும் அவர்களுக்கு கிடையாது. Christ is not there. கிறிஸ்து அங்கே இல்லை. Truth is not there. சத்தியம் அங்கே இல்லை. My dear friends, எனக்கு அருமையானவர்களே, what a beautiful part of this country is this state. இந்த மாநிலமானது இந்த தேசத்தினுடைய எவ்வளவு அழகான ஒரு பிராந்தியமா இருக்கிறது. There are so many good things. அநேக நல்ல காரியங்கள் இங்கே உண்டு. But the heart is not working. ஆனால் இருதயமோ அங்கே கிரியை நடப்பிக்காமல் இருக்கிறது. The heart is not clean. இருதயமோ சுத்தமாக இல்லை. So, ஆகையினாலே nobody trusts another man. யார் ஒருவரும் மற்றொரு நபரை நம்புவதில்லை. How sad. எவ்வளவு துக்ககரமான காரியம். But ஆனால் why have we got Christ? நாம் கிறிஸ்துவை ஏன் கொண்டிருக்கிறோம்? That he may change society. அவர் தாமே சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்பதாக. You are the light of the world, said Jesus. ஆண்டவராகிய இயேசு, நீங்களே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். Let us pray. நாம் ஜெபிப்போம்.
Let us tell God, நாம் தேவனிடத்திலே சொல்லுவோம், oh God, ஓ தேவனே, give me a new heart. எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தாரும். I want to be the light of this dark nation. இந்த இருளான இந்த தேசத்துக்கு நான் ஒரு ஒளியாக இருக்க விரும்புகிறேன். Because of outsourced jobs and dollars coming in. இன்றைக்கு अनेक தேசங்களிலிருந்து இந்த வேலைகளும் ஆண்டவரே டாலரும் வருவதனாலே, and the computer. ஆண்டவரே கம்ப்யூட்டர்களும், oh, we think we are at the crest of economic prosperity. ஆண்டவரே பொருளாதார முறையிலே நாங்கள் ஆண்டவரே உச்ச நிலையில் இருக்கிறதாக உணர்கிறோம். People are suffering. எப்படியாக மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Every commodity rising beyond the reach of poor people. ஏழை மக்களுக்கு எல்லா பொருட்களும் எந்த அளவுக்கு ஆண்டவரே அவர்களால் வாங்க முடியாத நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறது. Despising the word of God. தேவனுடைய வார்த்தையை புறக்கணிப்பது and destroying ourselves. எங்களை நாங்களே அழித்துக் கொள்வது. Please Lord, தயவு செய்து ஆண்டவரே, let your word come to everyone here. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தை வரட்டும். and let them have a new heart. அவர்கள் புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்ளட்டும். and a new spirit. புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளட்டும். in Jesus name. இயேசுவின் நாமத்திலே. Amen. ஆமென்.